தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம். இந்த அருமையான நாளிலே அனைவரும் ஒன்று கூடி கலியநாயனார் பற்றிய சிந்தனையில் ஈடுபடலாம் என்ற எண்ணத்தோடு இணைந்திருக்கின்றோம். உலகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தான் பெரிதாக தெரிகின்றன. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தான் பிரச்சனை, எல்லாரும் இருக்கத்தான் செய்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவன் என்ன பிரச்சனையிலேயே இருக்க வச்சுட்டான் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்களுடைய புராணத்தை சேக்கிழார் சுவாமிகள் காட்டுவதன் மூலம் நம்ம பார்க்கிறோம்னா, எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புலனாகும். இதன் காரணமாகவே நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய பெருமக்கள் நமக்கு ஒரு அருமையான அறிவுரையை வழங்கி சென்றிருக்கிறார்கள். நம்மை பற்றிய சிந்தனை மட்டும் நமக்கு இருந்ததுன்னு வைங்களேன், நம்மளோட பிரச்சனை தான் பெருசா தெரியும். அல்லது ஒரு ஆணவம் வரும். நான் எவ்வளவு பெரிய சிறந்த அறிவாளி, நான் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறேன் அப்படின்னு தோணும். ஆனா அடியார் பெருமக்களோடு நாம இருக்கும்போது, அடியார் பெருமக்கள் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். அடியார்களைத்தான் சிவபெருமானாகவே வணங்க கூறுகின்றார்கள் இல்லையா? மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே என்று கூறுவார் இல்லையா? அத மாதிரி அடியார் வேடமே நமக்கு ஆலயம், இறைவனை அப்படியே நம் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தும். சங்கமம் என்று அதற்கு கூறுவார்கள், பெயர் கூறுவார்கள். குரு லிங்க சங்கம வழிபாடு. குருவை வணங்க வேண்டும். அடுத்து திருக்கோயிலிலே இருக்கின்ற லிங்க திருமேனியை வணங்க வேண்டும். சங்கமிக்கின்ற அடியார் பெருமக்களை வணங்க வேண்டும். இந்த அடியார் பெருமக்களை வணங்குவதன் மூலம் நாம் என்னவெல்லாம் பெறுகின்றோம் அப்படின்னா, நம்முடைய மனசு வேற எங்கேயுமே அடிமாறி போகாது. உலகத்து சுத்தி இருக்கின்ற உலகத்து பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அல்லது அதிலே இருக்கின்ற சிற்றின்பங்கள்ல மனசு ஈடுபட தொடங்கும். ஏன்னா நம்ம சுற்றி அடியவர்கள் இல்லை. இல்லாது தனித்திருந்தால், அடியவர்களோடு இணைந்து இருந்தோம் என்றால் என்னாகும் அப்படின்னா, அடியார்களோடு இருக்கும் பொழுது நம் சிந்தனை இறைவனை பற்றிய சிந்தனையாகவே இருக்கும். சிவபரம்பொருளை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். அதனால அடியார்களோடு சேர்ந்திருங்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த புராணத்தின் மூலம் நாம் அறிகின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிகின்ற பொழுது நமக்கு என்ன தோணுது? அவர்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கங்கிறதெல்லாம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு இறைவன் எப்படி தீர்வுகள் தருகின்றான் அப்படிங்கிறதையும் நாம் உணர்கின்றோம். அப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்மை கை தூக்கி விடுவதற்காக தந்தையாக, தாயாக, தலைவனாக, தோழராக இறைவன் இருக்கின்றான் என்பது உறுதிப்படுகின்றது நமக்கு. எனவே இந்த அடியார் பெருமக்களின் புராணத்தை ஒவ்வொரு நாளும், அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய குருபூஜை திருநட்சத்திரத்தன்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றவர் கலியநாயனார். கலியநாயனாரின் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே கூறிவிடுவார். அவர் 17 பாடல்களை கொண்டு சேக்கிழார் பெருமான் அருமையான ஒரு விரிவான கருத்துக்கள் நிறைந்த, ஆழமான கருத்துக்கள் நிறைந்த புராணத்தை நாம் பார்க்கும் பொழுது, என்னெல்லாம் பிரச்சனையை பார்த்திருக்காங்க, அதை எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றார்கள், கொஞ்சம் கூட மனம் தளரலையே அப்படிலாம் நம்மளை வியக்க வைக்கின்றார் கலியநாயனார்.
அவர் பிறந்த இடத்த விவரிக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அவர் எந்த இடத்துல பிறந்தார்? தொண்டை நாட்டிலே பிறந்தார்ன்னு சொல்லுகின்றார். தொண்டை நாட்டிலே, தொண்டை நாடு என்பது இப்போதைய வட தமிழ்நாடு, தென் ஆந்திரா. அந்த அந்த பகுதி தொண்டை நாடு என்று வழங்கப்பட்டது. அந்த தொண்டை நாட்டிலே இருக்கின்ற திருவொற்றியூர் என்ற ஊரிலே பிறந்தார். அந்த திருவொற்றியூருக்குள்ள சிறப்பெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலியாரை மணந்த இடம். சுவாமி வந்து சுவாமி அவர்கள் இருவரின் திருமணத்தை அதிலே மகிழ மரத்துக்கு வா, கோயில் சந்நிதியில் வாக்கு வாங்கு, அப்படியெல்லாம் இருவரிடமும் பேசி அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்திய அருமையான தலம் திருவொற்றியூர். அப்போ பட்டினத்தடிகளுக்கு அவர் அங்கே இருந்த இடம். பிறகு வள்ளலாரின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஊர். இப்படி எத்தனையோ சிறப்புகளை கொண்டது அந்த திருவொற்றியூர். திருவொற்றியூர் என்ற பெயர் எதற்கு எப்படி வந்தது என்ற புராண செய்தியை பார்க்க போனோம் என்றால், ஒவ்வொரு முறையும், அதாவது ஊழிக்காலம் என்பது பல பல ஊழிக்காலங்கள் என்று கூறுவார்கள் இல்லையா அருளாளர்கள். அப்படி ஒரு முறை படைத்த பிறகு ஊழிக்காலம் வந்தவுடன் இந்த ஊழி வேண்டாமே என்று பிரம்மன் ஒரு யாகம் நடத்தினாராம். படைக்கப்பட்ட இந்த உலகத்தை எதுக்கு ஊழியால் அழிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் இந்த திருவொற்றியூர் தலத்துக்கு இறைவன் அந்த ஊழியை ஒற்றி வைத்தானாம். அப்படி, அதாவது விலக்கி வைத்தானாம். அப்படி விலக்கி வைக்கப்பட்டதால் இது ஒற்றியூர் என்று அழைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பாடல்களிலே இது ஒற்றியூர், உன்னுடைய சொந்த ஊர் இல்லை, ஒத்தி வைக்கப்பட்ட ஊர் என்று நயம்பட கூறுவார் இல்லையா. அந்த திருவொற்றியூர், அந்த சிறப்புமிக்க தலத்திலே இவர் அவதரித்தார். அந்த ஊரின் பெருமையை எப்படி கூறுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள் என்று பார்த்தால், கார் உலவு மலர்ச்சோலை கன்னி மதில் புடை சூழ்ந்து தேர் உலவு நெடுவீதி சிறந்த திருவொற்றியூர் என்று கூறுகின்றார். அது கார் என்றால் மேகம். மேகங்களெல்லாம் வந்து தங்குகின்றனவாம். எந்த இடத்துல? சோலைகளின் மேல மேகங்கள் தங்குதான். அப்போ மரங்கள் எவ்வளவு உயரமா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு மேகங்களை தொடர அளவுக்கு உயர்ந்த மரங்கள், மலர்ச்சோலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய 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 மரங்கள் நிறைந்த சோலை, செழிப்பான இடம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகின்றார். அங்கே மதிலால் சூழப்பட்டிருக்கின்றது. அந்த மதிலுக்கு ஒரு அடைமொழி தருகின்றார், கன்னி மதில் என்று கூறுகின்றார். அதாவது யாராலும் அந்த யாருமே இதுவரை மதிலை உடைத்து கொண்டு ஊருக்குள் வந்து தாக்குதல் நடத்த முடியவில்லை, அல்லது அந்த ஊரை கைப்பற்ற முடியவில்லை எந்த எதிரிய மன்னனாலும். அப்படி சிறப்பு வாய்ந்த மிகவும் அருமையான வலிமை மிகுந்த மதிச்சுவர்களை கொண்ட அந்த ஊர் என்று கூறுகின்றார். உயர்வான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை சிறப்பு சொல்லுவதற்காக மேகங்கள் வந்து தங்குகின்ற மரங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்து மதிலின் பெருமையையும் கன்னி மதில் என்ற சொல்லை கொண்டு கூறுகின்றார். சரி, மதில் சுவர் இப்படி இருக்கு, அதோடைய மரங்கள் எல்லாம் அவ்வளவு உயரமா இருக்கு, சரிதான். ஊருக்குள்ள இருக்கிற தெரு இருக்கே, அது எவ்வளவு பெருசா இருந்ததா? தேரெல்லாம் சாதாரணமா உலா போகலாமா, அவ்வளவு விரிந்த தேர் இது. இப்ப நம்ம ஊர்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயில். திருக்கோயிலை சுற்றி இருப்பது மாடவீதி. மாடவீதியை அடுத்து இருப்பது ரதவீதி என்று கூறுவோம். இந்த மாடவீதி சிறிதாக இருக்கும், ஆனால் ரதவீதி பெரிதாக இருக்கும். ஏனென்றால் திருக்கோயிலின் தேர்கள் உலா வருவதற்காக, எளிதிலே உலா வருவதற்காக, சுவாமிய சப்பரத்துல எடுத்து திருவீதி உலா வந்தால் அந்த மாடவீதிக்குள்ளெல்லாம் சென்று விட்டு வருவார்கள். ஆனா சுவாமி தேரிலே திருவீதி உலா வந்தார் என்றால் அவர் ரதவீதிகளிலே மட்டும்தான் வர முடியும். ஏன்னா தேர் அவ்வளவு பெருசு. இப்படி பெரிய அகலமான வீதிகளை உடைய ஊர் என்று ஊரின் சிறப்பை முதலிலேயே கூறிவிடுகின்றார். ஏன் இப்படி அந்த ஊர் செழிப்பானது, அது செல்வ வளம் மிகுந்தது, இயற்கை வளம் மிகுந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை பின்னால பார்க்கலாம். அடுத்தாக்கல அந்த ஊரிலே தெருவை பத்தி சொல்லியாச்சு, மதில பத்தி சொல்லியாச்சு, மரங்களை பத்தி சொல்லியாச்சு, ஊருக்குள்ள இருக்கின்ற இடங்களை பற்றி, மக்களை பற்றி. ஓசை இருந்துகிட்டே இருக்குமா. என்னென்ன ஓசையெல்லாம் இருக்கும்னா, மக்கள் திருமுறை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். அப்ப எவ்வளவு
மனம் இறைவன் மீது வழிபாடு செய்யணுங்கிற இதுல அவங்க எவ்வளவு பிடிப்போட இருக்கிறாங்க. அந்த உரைப்பு இருக்குங்கிறது தெரியுது. திருமுறை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்குமாம். மகளிர் எல்லாம் நடனமாடிக்கொண்டே இருப்பார்களாம். அடுத்து விழவு, நிறைய வாத்திய கருவிகள் எல்லாம் இசைக்கப்பட்டுக் கொண்டே இருக்குமாம். இத்தனை சத்தங்களும் கேட்கும். அதோட சேர்ந்து திருமடங்கள் நெறைய இருக்கும். அதிலே உணவு பரிமாறப்படுகின்ற ஓசை, அந்த ஓசையும் கேட்கும். அந்த ஊர் எப்பேர்ப்பட்ட ஊரு? கலை மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கின்றது. பாடலும், ஆடலும் இருக்கின்றது. மகளிர் எல்லாம் நடனமாடி மகிழ்கின்ற இடமாக இருக்கின்றது. உணவு தட்டின்றி எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணம் இருக்கின்ற இடம் அது. அடுத்து எல்லாரும் வாத்தியங்கள் முதற்கொண்டு வாசித்து மகிழ்வோடு இருக்கின்ற ஒலி. இதை எப்படி பாடலிலே அமைத்து தருகின்றார் என்றால், பன்னு திருப்பதிக இசை பாட்டு ஓவா மண்டபங்கள். அது நிக்கவே நிக்காதாம். ஓவாத அப்படின்னா நிறைவடையாத. அப்படி போய்க்கிட்டே இருக்குமா. திருமுறை இசை, திருப்பதிக இசை கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது எவ்வளவு இனிமையான இடம். அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா அணியரங்கு, அழகான அரங்குகளிலே அன்னம் போல நடக்கின்ற மகளிர் நடனம், அதுவும் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்குமா. பன்முறை தூரிய முழங்கும் விழவ ஓவா பயில் வீதி, வீதிகளிலே வாத்தியங்களிலே இசை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். இதோட நிறைவு செய்யல. கலை இருந்ததுங்கிறதோட மட்டும் முடிக்கல. சென்னல் அடி சிற்பிரங்கள் உணவு ஓவா திருமடங்கள், திருமடங்களிலே உணவு பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள். அதிலே அது நிறுத்துவது என்பதே இல்லாமல் அது ஓயாமல் நடந்து கொண்டே இருந்தது என்று இங்கே விளக்குகின்றார். செல்வ நிலையை இங்கே விளக்குகின்றார். எங்க கலை மிகுந்து காணும், கலை சிறப்போடு இருக்கும், அவர்களுக்கு வேறு தேவைகள் இல்லை என்றால், அதாவது உணவுக்கே கஷ்டம் மக்களுக்கு, அல்லது அங்கே வறுமை நிலை இருக்கிறது, அல்லது அங்கே வறண்ட நிலை, வறட்சி நிலவுகின்றது அப்படின்னா, மக்களுடைய நேரம் பூரா எதுல செலவாகும்? தண்ணியே கிடைக்காத ஒரு ஊர்ல அப்படின்னா, மக்கள் மற்ற வேலைகள சீக்கிரம் முடிப்பாங்க. தண்ணிய தேடி அலைவாங்க இல்லையா? எங்க தண்ணி கிடைக்கும்? பக்கத்துக்கு ஊர் கிணறுல கிடைக்குமா? அல்லது இன்னும் அடுத்த ஊருக்கு போணுமா? அங்கேருந்து கொண்டு வரணுமா? அல்லது கிணத்து பக்கத்துல காத்திருந்து தண்ணி எடுக்கணுமா? ஊற ஊற தண்ணி எடுக்கணுமா? ஆற்று படுகையில எடுக்கணுமா? அப்படின்னு தண்ணிக்காக அலைவார்கள். அல்லது வறுமை இருந்தது அப்படின்னா, உணவுக்கு என்ன செய்ய? எங்க பணி செய்தா நமக்கு உணவு கிடைக்கும்? அப்படின்னு அதுக்காக அலைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கலையைப் பற்றி அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் இல்லையா? நினைப்பதற்கு ஏது நேரம்? நேரமே கிடையாது இல்லையா? அதனால இத்தனை சிறப்புகளும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வறுமை இல்லை, வறட்சி இல்லை, எல்லாமே செழிப்பு. மக்கள் வேற எந்த தேவைகளும் இல்லாமல் இருந்து வந்தார்கள். தேவைகள் அனைத்தும், அதாவது அடிப்படை தேவைகள். தேவைகள்னு எல்லாமேன்னு சொல்லல வரல. அடிப்படையான தேவைகள். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் அடிப்படையான தேவைகள்? உணவு, உடை, இருக்கின்ற இடம். இது 3 அடிப்படை கிடைச்சாச்சுன்னா, அப்ப அடுத்த இட படிநிலைக்கு போகத் தொடங்குவான் இல்லையா மனிதன்? இதெல்லாம் இருக்கு. அப்ப என்னது? கொஞ்சம் சந்தோஷமா நேரத்த போக்குவோமே அப்படின்னு. அதுல கலை வருகிறது. ஆக இங்க என்னெல்லாம் வருது? முதல்ல திருப்பதிக இசை. அதுலயும் அவங்க சாதாரண இசை மட்டும் இல்ல, திருப்பதிகம் பாடுகின்றார்கள். அப்படி திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு நிச்சயம் இறைவன் அருளிக்கொண்டே தானே இருப்பான் இல்லையா? இறைவனுடைய அருளை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாருக்கும் அருளுவான். ஆனால் இவர்கள் உணரவே செய்வார்கள். அடுத்து வாத்தியங்கள் இசைக்கின்றார்கள், நடனங்கள் ஆடுகின்றார்கள், அன்னநடை மடவார் எல்லாம் நடனம் ஆடுகின்றார்கள். அங்கே உணவு தட்டின்றி பரிமாறப்பட்டு வருகின்றது என்று இந்த ஊரின் செல்வச் செழிப்பையும் நிறைவான வாழ்க்கையையும் 2வது பாடலிலும் அழுத்திச் சொல்லுகின்றார். முதல்ல லேசா சொல்லிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக கூறுகின்றார். அங்க இயற்கை வருணனை, அதாவது அடியாருடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தாலும், அந்த இயற்கை வருணனையும் கொஞ்சம் நம்ம ரசிச்சு பார்க்கணும் இல்லையா? எப்படி அவருடைய அந்த கவித்திறமை, சேக்கிழார் சுவாமிகளின் கவித்திறமை இந்த பாடலிலே நமக்கு புலனாகின்றது. இத்தனை பாட்ட பாடியிருக்காரு. பாடல் புராணங்கள் பெரிதாக இருக்கும் பொழுது, புராண செய்திகளிலே மட்டும் நம் கவனத்தை செலுத்துவோம் இல்லையா? ஆனா இது 17 பாடல்கள்ங்கும்போது, ஒவ்வொரு பாடலையும் எழுத்தெண்ணி ரசிக்க முடிகின்றது. எல்லாத்தையும் அப்படித்தான் படிக்கணும்.
அழுத்தண்ணி படிக்கணும். ஆனா நேரம் போதாமை காரணமாக நம்ம அப்படி அந்த புராணத்திலே இருக்கின்ற கதையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போவோம் இல்லையா? இங்க ஒவ்வொரு பாடலையுமே நாம் ரசிப்பதற்கு முடியும். அந்த ஊர்ல என்னெல்லாம் மலர் இருந்ததாம் தெரியுமா? செழுமலர் மாதவி, புன்னை, கிளை ஞாழல், தலை அவிழும் கொழுமுகைய சண்பகங்கள், குளிர் செருந்தி, வளர் கைதை முழு மணமே, முன்னீரும். எப்படி? முன்னீர் என்பது கடல். கடலு கடல்ல என்னெல்லாம் நீர் சேருது? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இந்த 3ம் சேருவதால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர். கடல்ல இருக்கிற மணம் என்னெல்லாம் இருக்காம் தெரியுமா? மாதவி இருக்காம், புன்னை இருக்காம், ஞாழல் என்பது புலிநகக் கொன்றை என்று அழைப்பார்கள். சரக்கொன்றை எல்லாருக்கும் தெரியும். நீண்ட சரமாக தொங்குவது. இது தனித்தனியாக இருக்கின்ற புலிநகக் கொன்றை. அப்படிப்பட்ட அந்த அருமையா மணம் வீசுகின்ற மலர்கள், சண்பக மலர். நினைச்சு பாருங்களேன், வாடினாலே மணக்கக்கூடிய மலர் அது. அப்ப அது வளர்ந்திருந்ததுன்னா, அப்பதான் மலர்ந்திருந்ததுன்னா அது எவ்வளவு மணமாக இருந்திருக்கும். அப்படி மணம் வீசக்கூடிய மலர்கள். செருந்தி, அந்த செருந்தி மலர் அங்கே நிறைய கிடந்தது. கடல் நீர் முதற்கொண்டு அப்படி மணக்கு என்று கூறிவிட்டு கடற்கரைக்கு ஒரு உவமை கூறுவார் பாருங்களேன். செழுநிலவின் துகளனைய மணற்பரப்பும் திருப்பரப்பு. அது செழு மணல் இருக்கே, அந்த மணற்பரப்பு, நிலாவோட வெளிச்சம் இருக்கே, நிலாவோட வெளிச்சம் எவ்வளவு குளிர்ச்சியா வெண்மையா இருக்கும் இல்லையா? அது அப்படி அந்த நிலவின் ஒளிய தூள் தூளா போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒளி வீசக்கூடிய கடற்கரை என்று கூறுகின்றார். ஏன்னா அந்த கற்பனை பண்ணி பாருங்களேன், கடற்கரை நிலவோட வெளிச்சத்த அப்படி பொடியாக்கி போட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு தூய்மையான, அவ்வளவு வெண்மையான அழகான இடம் என்று அந்த ஊரின் அழகை விளக்கிக் கொண்டே கூ கூறுகின்றார். எப்படியெல்லாம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உயர்வான மதில், அதுக்குள்ள நெறைய சோலைகள், அதுவும் உயர்ந்த மரங்கள். அதுக்கு பக்கத்துல முகிலே வந்து இருக்கிற அளவுக்கு உயர்ந்த மரங்கள், பெரிய வீதிகள், பக்கத்திலேயே முழங்கும் கடல், அதுகிட்ட நெறைய மணம் வீசுகின்ற மலர்கள். இப்படி செழிப்பான அந்த ஊர் என்று கூறிவிட்டு, ஊருக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். எப்படின்னா, அங்கே தைலம், அதாவது எண்ணெய். எண்ணெய் செக்கிலே எள்ளை செக்கிலே இட்டு எண்ணெய் எடுக்கின்ற பணியைச் செய்கின்ற தெரு. சக்கரப்பாடி தெரு என்று. சக்கரம் சுழன்றுதானே செக்கு சுற்றும். வெயில் அணி பல்மணி முதலாம் விழுப்பொருளாவன விளக்கும் தையில வினை தொழில் மரபில் சக்கரப்பாடி தெரு என்று கூறுகின்றார். இப்படி சக்கரப்பாடி தெருவிலே வந்து நம்மை அழைத்து கொண்டு நமக்கு அங்கே அறிமுகம் செய்கின்றார். இந்த தெருவிலே செக்கு வைத்து, எள் இட்டு, எண்ணெய் எடுத்து வாணிகம் செய்கின்றோர் குடியிருக்கின்ற இடம். அங்கேதான் ஒரு செல்வம் மிகுந்த தெருவிலே குடியிருக்கின்ற ஒரு செல்வமான ஒரு குடும்பத்திலே பிறந்தார் நம் கலியநாயனார். அவர் மிகவும் செல்வந்தராக இருந்தார். நிறைய செல்வம் பெற்றிருந்த அவர் மகிழ்வோடு இறைவனுக்கு தொண்டாற்றினார். எப்படி தொண்டாற்றினார் என்றால், அங்கே இருக்கின்ற திருக்கோயிலிலே, சந்நிதிகளிலே நிறைய விளக்குகள் இட்டு, திரியிட்டு, எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினார். அப்படியே ஒளி வீசக்கூடிய அளவுக்கு விளக்கேற்றிக் கொண்டிருந்தார். இதுவும் அடியார்களுக்கும் இறைவனுக்கும் செய்கின்ற பணி இல்லையா? இறைவனின் திருக்கோயிலை ஒளிமிகுந்த இடமாக ஆக்குகின்ற பணி. இறைவனை வணங்கி விளக்கேற்றுவது. அடியார்களுக்கு எந்த வகையிலே உதவும்? வணங்க வருகின்ற அடியார்களுக்கு வழிகாட்டுவதற்கு அந்த ஒளி உதவும் இல்லையா? இப்படி அடியார்களுக்கும் உதவுகின்ற வகையிலே அவர் பணிபுரிந்து வந்தார். அதற்கு விளக்கம் கூறுகின்ற வண்ணம், எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் இப்படித்தாம் செல்வநெறி பயன் அறிந்து. இவருக்கு எவ்வளவு இருந்ததாம்? கோடி கணக்குல செல்வம் இருந்தது. அந்த செல்வத்தின் பயன் அறிந்து என்று ஒரு சொல்லை வைக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். செல்வத்தின் பயன் என்னது? செல்வத்து பயனே ஈதல், மற்றவர்களுக்கு கொடுத்தல் தான். இங்கே என்ன முறையிலே அவர் கொடுக்கின்றார்?
விளக்கு ஏற்றி மக்களுக்கு வழிகாட்டுகின்றார். கோயிலை அப்படியே தெய்வாம்சம் பொருந்தியதாக தோற்றுவிக்கிறார். இருளடைஞ்சு இருந்ததுன்னா அங்க வழிபாடு நடத்துவதற்கு மனம் வராது இல்லையா? அப்படி இறைவனின் கோயிலை ஒளிரச் செய்தார். செல்வத்து பயன் அதுதான் என்று அவர் நினைத்தார். அது தவிர எங்க எப்படி விளக்கேற்றினாரா? எந்த வகையில எல்லாம் விளக்கேற்றினார்னா, கோயிலின் உள்ளும் புறம்பும். எங்கேயாவது ஒரு இடத்துல விளக்கேத்தினாருன்னு சொல்லல சேக்கிழார். கோயிலின் உள்ளும் புறம்பும். சரி, அப்ப சாயங்காலம் மட்டும் போய் ஏத்துவாரா? இல்ல. அல்லும் நெடும் பகலும், எல்லா நேரமும், ராத்திரி நேரத்துலயும் சரி, நெடும் பகல்லையும் சரி, விளக்கு ஏத்துன வண்ணமா இருப்பார் அது. அப்படியே ஊத்தி எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும். அந்த அளவுல மக்களுக்கு, அடியார் பெருமக்களுக்கு உதவுகின்ற வகையிலே தன் செல்வத்தை பயன்படுத்தினார். ஏன்னா அவருக்கு தெரியும் செல்வத்து பயன் ஈதல் என்பதை அறிந்திருந்தார். அதுவும் இல்லாம செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு இல்லையா? குமரகுருபரர் கூறிய மாதிரி அந்த செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேங்கிறதுனால அந்த அவ்வளவு பெரிய செல்வம் இருந்த போது கூட இவர் அந்த அதை அடியார் பெருமக்களுக்கும் இறைவனுக்கு தொண்டாற்றுவதற்கும் அதை பயன்படுத்திக் கொண்டே வந்தார். ஆனா இன்னொரு வகையிலையும் அவருடைய சிறப்பை நாம் உணர முடிகிறது. ஏன்னா உலகத்து செல்வத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை. இப்ப என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வாழ்வை மேம்படுத்த நான் பயன்படுத்தலாம். என்னுடைய வாழ்வில் வருங்காலத்திற்கு தேவையாக எதையாவது முதலீடு செய்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் தன்னுடைய செல்வத்தை அவர் பயன்படுத்தவில்லை. அந்த செல்வத்தை அடியார்களுக்கு உதவ, இறைவனுக்கு பணி செய்ய அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஏன் அப்படிங்கிறதுக்கும் சேக்கிழாரே முன்னரே கூறிவிட்டார். அவர் அடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு வேற எதை பத்தியுமே அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க. அவர்கள் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் என்று அவர்களின் பெருமையை கூறுவார். அடியார் பெருமக்களின் பெருமை. இங்கே செல்வம் அவ்வளவு இருந்தும் கோயிலிலே உள்ளும் புறமும் அல்லும் நெடும்பகலும் விளக்கேற்றுகின்ற பணியை இவர் அயராமல் செய்து கொண்டே இருந்தார். இவருடைய பெருமையை உலகோர் அறியச் செய்யும் வண்ணம் இறைவன் திருவுள்ளம் பற்றுகின்றார். என்ன நினைக்கின்றார்? இவர் எல்லா செல்வம் இருக்க போய்தானே இவ்வளவு செய்தாருன்னு யாரும் நினைத்து விடக்கூடாது என்ற காரணத்தால் இவருக்கு வறுமை வரச் செய்கின்றார். திருமலி செல்வத்துழனி தேய்ந்து அழிந்த பின்னையும், இவருடைய செல்வம் மிகுந்து காணப்பட்ட செல்வம் தேய்ந்து அழிந்த பின்னர் கூட அதுக்கப்புறமும் அவர் செய்தாரு. பெருமை நிலை திருப்பணியில் பேராத பேராளர். இவரை பேராளர் என்று அழைக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். ஏன்னா கொண்ட கொள்கையிலே அப்படி உரைப்போடு இருக்கின்றார். தன்னுடைய செல்வ நிலை எல்லாம் போயிட்டு வறுமைக்கு வந்தாச்சு. இருந்தாலும் இறைவனின் திருக்கோயிலுக்கு செய்து வந்த அந்த திருப்பணி கொஞ்சம் கூட மாறாமல், கொஞ்சம் கூட குறையாமல், எப்படி உள்ளும் புறம்பும் அல்லும் நெடும்பகலும் விளக்கேற்றி வந்தார். கொஞ்சமும் மாறாம தன் நிலையிலிருந்து கொஞ்சமும் மாறாத பேராளர் என்று இவரை அழைக்கின்றார். பொதுவாக வறுமை நிலை அப்படின்னு வந்துட்டுன்னு வைங்களேன், மனித இயல்பு எப்படி? அதுவரைக்கும் பறந்துபட்ட மனசு இருக்கும். நிறைய அவங்களுக்கு கொடுப்போம், இவங்களுக்கு கொடுப்போம் அப்படிலாம் பரந்த மனத்தோட இருப்போம். ஆனா வறுமைன்னு வந்த உடனே, இப்ப என்னிடம் 100 பொருட்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு 5 இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலை இருந்தா மீதி 95 கொஞ்சத்தை வேணா வருங்காலத்துக்கு வச்சுக்கிடுவோம், மீதிய மத்தவங்களுக்கு கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 என்கிட்ட 5 தான் வருது, என் கையில 5 பொருள் தான் இருக்கு அப்படின்னா என் மனசு என்ன ஆகும்? எனக்கே இல்ல, மத்தவங்களுக்கு நான் எங்க கொடுப்பேன் அப்படின்னு தானே. வசதியா ஒரு பழமொழியும் வச்சிருக்கோம்ல, தனக்கு மிஞ்சித்தான் தானம் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி மனசை குறுக்கிடுவோம். வறுமை நம் மனதை குறுக்கிவிடும். ஆனால் இவருடைய மனமோ வறுமையிலும் குறுகாமல் அந்த பேராத பேராளனாகவே இருந்தார். அப்படி வறுமையிலும் மனம் குறுகாமல் மனம் இயல்பாகவே விரிந்து பரந்த மனதாகவே இருந்தது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர்கிட்ட எல்லா செல்வமும் போயிட்டுது.
இப்ப இனி விளக்கு ஏற்றுவதற்கு அவரிடம் செக்கோ அல்லது அவரிடம் ஆட்டப்பட்ட எண்ணெயோ இல்லை. உடனே அது சக்கரப்பாடி தெருன்னா நெறைய செக்குகள் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கின்ற வணிகர்கள்ட்ட போயி, அவர்களிடம் எண்ணெய் வாங்கி வந்து, அத தெரு தெருவா கூவி விற்று, அதை வாணிகத்தின் மூலம் விற்பனை செய்து, அந்த பணத்த கொண்டு அவர்களிடம் கொடுத்து, அப்ப வித்துட்டு வந்ததுக்கு அவங்க கொஞ்சம் கூலி குடுப்பாங்கல்ல, அந்த கூலியைக் கொண்டு எண்ணெய் வாங்கி கோயிலிலே விளக்கேற்றினாராம். அப்பவும் குறையாமத்தான் ஏத்தியிருக்கார். அதிலே கிடைத்த கூலியை வைத்து பழைய மாதிரியே மாறாத பேராத பேராளர் திரும்பவும் நிறைய அல்லும் பகலும் உள்ளும் புறம்பும் அல் ஆ விளக்கு ஏற்றிக்கொண்டே வருகின்றார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படி வ வளமுடையவர்கள் பால் எண்ணெய் வாங்கி விற்றுக்கொண்டு வந்தார். அந்த எண்ணெய் தருவதற்கு தயாராக இல்லை. போதும். இவ்வளவு நாள் நாங்க குடுத்தாச்சு, இனி தரல அப்படின்ருவாங்க. அப்புறம் அந்த செக்கு ஆட்டுகின்ற வேலை இருக்கு இல்லையா? அதாவது பணியாள்கள் செய்கின்ற இவர் ஒரு காலத்துல அத்தனை செல்வந்தராக இருந்தவர் எத்தனை பணியாட்களை வைத்து வேலை வாங்கியிருப்பார். இவரே பணியாளாகச் சென்று சேர்ந்து வேலை செய்கின்றார். அப்போ இவருக்கு வேலை கிடைக்கலன்னு உடனே இவர் மனது கொஞ்சம் தளரத் தொடங்குகின்றது என்று சேக்கிழார் கூறுவார். முதல்ல பேராத பேராளர்ன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் மனசு தளருது. ஏன் தெரியுமா? வளமுடையார் பால் எண்ணெய் கொடுபோய் மாறி கூலி கொள முயலும் செய்கையும் மற்றவர் கொடாமையின். இவர் வாங்கிட்டு போய் விற்பனை செய்து கூலி பெறுவது, அதக்கூட அவர்கள் தருவதற்கு தயாரா இல்ல அப்படின்ன உடனே மாற தளறு மனம் உடையார். இவருடைய மனது கொஞ்சம் தளரத் தொடங்கியது. நாம விளக்கேற்ற பணிக்கு தடை வந்து விடுமோ என்ற எண்ணம் வருகின்றது. சரி, அப்ப இதுவரைக்கும் நம்ம வியாபாரம் தான் பார்த்தோம். இனி அதுக்கு அடுத்தது உடல் உழைப்ப தருவோமே, அதான் நம்மகிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கும் செய்கின்றார். அந்த தளர்ச்சி இதுவரைக்கு வறுமைக்கு தளர்ச்சி வரல. நிச்சயம் இவருடைய செல்வ நிலையெல்லாம் குறையும் பொழுது இவருடைய வசதிகள் எல்லாம் மாறி இருக்கும். உணவு பழக்க வழக்கத்திலிருந்து, உடையிலிருந்து எல்லாமே மாறி இருக்கும். அதுக்கெல்லாம் இவருக்கு மனம் தளரல. எப்ப மனம் தளருகின்றார்? இறைபணிக்கு முட்டு வந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்திலே தளர்ச்சி வருகின்றது. இப்படி தளருகின்ற பொழுது, தளர்வு வந்த பிறகு செக்குல வேலை பார்க்கிற அந்த பணிக்கு போய் சேருவார். அதாவது செக்குக்குள்ள எள்ளை விட்டு, அதை எருதுகளை ஓட்டி, சுற்றி சுற்றி செக்கை ஆட்டி, அப்படி வருகின்ற தைலம். அதுதான் தில தைலம் என்ற சொல்லால் இங்கே பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் கூறுவார். திலம் என்றால் எள், தைலம் என்றால் நெய். எள் நெய் என்பதுதான் எண்ணெய் ஆனது. அதாவது எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற நெய் தான் எண்ணெய் என்று அழைக்கப்படணும். ஆனா நாம இப்போ அந்த பெயரை எல்லா நெய்களுக்கும் தைலங்களுக்கும் மாற்றிவிட்டோம் இல்லையா? எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது எண்ணெய். தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்டது தேங்காய் நெய்யா தான் இருந்திருக்கணும். ஆனா நம்ம வசதிக்கு அது எப்படி ஆகிவிட்டது? தேங்காய் எண்ணெயாகிவிட்டது. கடலை எண்ணெயாகிவிட்டது. இருந்தாலும் வசதிக்காக மாற்றப்பட்டது. இங்கே தில தைலம் என்ற குறிப்பால் நமக்கு உணர்த்துகின்றார். எது உண்மையான எண்ணெய் என்பதை. அந்த எண்ணெயை எப்படி பக்குவமா எடுக்கிறார்னா, வேலை தானே பார்க்குறோம். சும்மா அது செய்யட்டும். மாடு சுத்தி வரட்டும், நம்ம இருப்போம் அப்படிலாம் இல்ல. எள்ளை உள்ளே போட்டு, அது வழிந்து விடாமல் உள்ளே தள்ளி, சரியான முறையிலே பக்குவமாக அதை பிழிந்தெடுத்து, அதை வடிகட்டி அப்படின்னு எண்ணெய் எடுத்து தன்னுடைய தனக்கு பணி கொடுத்தவருக்கு அதை ஒப்படைத்து விட்டு கூலி பெற்று அதிலே எண்ணெய் வாங்கி கோயிலுக்கு சென்று விளக்கு வைக்கின்றார். இப்படி எந்த நேரமும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம திருக்கோயிலிலே சென்று திருவிளக்கு ஏற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அவர் வாழ்ந்தார். அதுக்கும் தடை வைக்கின்றார் சுவாமி. எப்படி? இந்த பணி செய்ய நிறைய பேர் வந்து விடுகின்றார்கள். எப்பவுமே அப்படித்தானே. ஒரு பணி செய்ய மற்றவர்கள் வந்து விட்டார்கள்னா, அப்ப யாருக்கு குடுக்க? அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு குடுக்கலாம். அல்லது குறைந்த கூலி கேட்பவர்களுக்கு குடுக்கலாம். அப்படி அவர்களுடைய மனதுபடி. இவரு எப்படியோ இவருக்கு அந்த பணி கிடைக்காமல் வந்தது. அந்த நிலையும் வந்து விட்டது. அப்ப எப்படி விளக்கு ஏற்ற? அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய
தன்னிடம் இருக்கின்ற பொருளை எப்போ அடுத்த நினைப்பா தானே வரும். எல்லாம் கைமீறி போச்சுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. கையில இருந்த பொருட்களை விற்கத் தொடங்குவோம்னு தான் நினைப்பாரு. இவர் ஏற்கனவே வறுமைக்கு வந்து விட்டார். வேற எதுவுமே கிடையாது. இவருடைய மனைவியார் மட்டுமே இருக்கின்றார். அந்த மனைவியை வாங்கிக் கொள்வதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று எண்ணி மனைவியை அழைத்துக் கொண்டு வீதிக்குள் செல்கிறாராம். என்ன ஒரு அந்த மன உரைப்பு பாருங்களேன். தன்னுடைய துணைவியாரை கொடுத்து பணம் பெறுவது என்பது. அதுவும் எப்படி போறாராம் தெரியுமா? சேக்கிழார் சுவாமி சொல்லுவாரு, மனமகிழ்ந்து, அப்பாடி ஒரு வழிய கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருதாம். ஐயோ! எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லையே நினைக்கும்போது, மனைவியாரை அழைத்துக் கொண்டு யார்ட்டயாவது குடுத்துருவோம். அடிமையாக விற்றுவிட்டு, அந்த காசை வாங்கி நாம் இறைவனுக்கு விளக்கேற்றுவோம் என்ற எண்ணத்திலே, மனம் மகிழ்ந்து மனைவியாரை அழைத்துக் கொண்டு திருவீதிக்கு செல்கின்றார். வீதிகளிலே சென்று ஊருக்குள் விசாரிக்கும் பொழுது, அந்த வாங்குவதற்கு யாருமே இல்லை என்பதை உணர்கின்றார். அந்தாக்குல மனைவியை வீட்ல விட்டுட்டு நேர திருக்கோயிலுக்கு வருகின்றார். கொல்லை மழவிடை ஏறுகின்ற பெருமானின் திருக்கோயிலின் சந்நிதிக்கு வந்து நின்று, பழையபடியே எல்லா இடங்களிலும் அகல் விளக்குகளை வைக்கிறார். திரி இடுகின்றார். ஆனா ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் வேண்டும் இல்லையா? உலகத்து சோதி என்பது நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்க அதை பற்றி கொண்டுதான் எரியும். இப்படி இந்த எண்ணெய் ஊற்றுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அவர் என்ன நினைக்கின்றார் என்றால், எங்கிட்ட உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் இருக்கின்றது. அந்த இரத்தத்தை ஊற்றி விளக்குகளை நான் ஏற்றுவேன் என்ற எண்ணத்திற்கு வருகின்றார். எவ்வளவு ஒரு அந்த உரைப்பு நினைச்சு பாருங்களேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் தண்ணி தானே. அதை ஊத்துவோம். அதை ஊத்தி இது பண்ணுவோம். விளக்கு எரிப்போம். விளக்கு எரியணும். ஏன்னா, என்னுடைய பணியாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பது இறைவனின் திருக்கோயில் சந்நிதியிலே விளக்கு ஏற்றுவது என்பது. அதற்கு தடைன்னு வந்துட்டுனா, நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பயனே இல்லாத இந்த வாழ்வதை விட என்னுடைய உயிரை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாலே என்னுடைய இரத்தத்தை ஊற்றி விளக்கை ஏற்றுகிறேன் என்று கத்தியால் தன் கழுத்தை அறுக்கப் போகின்றார். இறைவன் உடனே அவர் திருமுன்பு தோன்றி அவர் கைகளை பற்றிக் கொள்கிறார். கழுத்தை அறுத்து விடக்கூடாது என்பதற்காக. அறிவாட்டாய நாயனார் முன்னால அவர் விடேல் விடேல் என்ற சத்தம் வர வயல் வெடிப்புக்குள்ளிருந்து கை வந்து அவர் கையை பற்றியது. கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை 2வது கண்ணை இடந்து அப்புவதற்கு முன்னால் நில்லு கண்ணப்ப என்று சொல்லி அவருடைய கைகளை பற்றினார் இல்லையா? அதே மாதிரி இங்கே கலியநாயனாருக்கும் அவர் கழுத்தை அறுக்கின்ற பொழுது உடனே வந்து இறைவன் கையை பற்றி நிறுத்தி, அப்புறம் அடுத்து மழவிடையோடு உமையம்மையோடு அங்கே வந்து நின்று அவருக்கு அருளுகின்றான். அந்த அருளிய பிறகு அவர் எப்படி வருகின்றார் என்றால், இறைவன் முன்னால விழுந்து வணங்கி அவரிடம் இருந்த குறை நீங்குகிறது. என்ன குறை? கழுத்தை அறுத்த உடனே அங்க ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த குறை நீங்கி விடுகின்றது. இப்படி உன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தினாய் என்று இறைவன் அவருக்கு அருளி அவனை கலியநாயனாரை தன்னுடைய திருவடிக்கு முக்தியை கொடுத்து ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகின்றார். அப்படி அருமையான கலியநாயனாரின் புராணத்தை இன்றைக்கு சிந்திக்கின்ற பெரும் பேறு நமக்கு கிட்டியுள்ளது. இவருடைய புராணம் நமக்கு என்னவெல்லாம் படிப்பினைகள் தருகின்றன என்று பார்த்தால் நிறைய. வாழ்விலே சைவ சித்தாந்தம் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தா, வினைகள் சேர்த்து வைத்திருக்கின்றோம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று. இந்த பிறவியிலே அனுபவிப்பதற்கு எடுத்து வருகின்ற வினை பிராரப்தம். அப்படிப்பட்டதை அனுபவித்து கழிப்போம். இறைவனது திருவருள் நம் மீது பதியும். எப்போ? இந்த இருவினை ஒப்பு வரும் பொழுது, எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை. அதாவது மகிழ்ச்சி என்றால் அதற்கு மகிழ்ந்து, ஏதாவது துன்பம் என்றால் அதற்கு துவண்டு, அப்படியெல்லாம் இல்லாம எது வந்தாலும் இறைவன் எனக்கு தந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கின்றதே. இரு வினை ஒப்பு, நல்வினை தீவினை இரண்டும் ஒப்ப நோக்குகின்ற தன்மை வரும் பொழுது இறைவன்
நம் மீது திருவருளை படிய வைக்கின்றான். நம் மலங்களை எல்லாம் பரிபாகம் செய்கின்றான். இருவினை ஒப்பு மலபரிபாகம் அவனுடைய திருவருள் நம்மீது பதியும் என்று கூறுவார்கள். இவருடைய செல்வம் எப்படி தீர்ந்ததா, இவருடைய மலங்கள் எல்லாம், இவருடைய வினைகள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றார் இல்லையா, அந்த வினைகள் எல்லாம் இல்லாமல் போன மாதிரி அவரிடம் இருந்த செல்வமெல்லாம் இல்லாம போச்சு என்று ஒரு சின்ன வரியிலே சித்தாந்த கருத்தினை நமக்கு எடுத்துரைக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இதை உணரும் பொழுது இருவினையையும் எப்படி நாம் ஒன்றாக நோக்க வேண்டும். இவர் முதல்ல செல்வமாக இருக்கின்ற நேரத்திலே இருமாந்து இருக்கவில்லை. ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டுத்தான் இருமாந்து இருந்தாரே தவிர, நான் செல்வந்தன், எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கின்றது, கோடி பெரும் அப்படியெல்லாம் அவர் நினைத்து இருமாந்து இருக்கவில்லை. அதே நேரம் வறுமை வந்து உற்ற போதும் பேரா பேராளராக, பேராத பேராளராக இருந்தார். எப்ப தளர்ந்தார்? தன்னுடைய இறைபணிக்கு முட்டு வரும் பொழுதுதான் தளர்ந்தார். இப்படி சித்தாந்த கருத்துக்களை நினைவூட்டுகின்ற வண்ணம் அமைந்தது இவருடைய புராணம். ஒரு சில வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை இவரிடமிருந்து பெறலாம். அந்த பாடங்களை பின்பற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல, மிகவும் கடினமான ஒன்றுதான். இருந்தாலும் இவையெல்லாம் நம் வாழ்க்கைக்கும் ஓரளவாவது பயன்படுவதாக இருக்கும் என்ற எண்ணத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னது உண்மையான செல்வம் என்பதை நாம் உணர வேண்டும். உலகத்து செல்வம் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு இருக்கும், ஒரு நேரம் இல்லாமல் போகும் இல்லையா? செல்வம் வந்து செல்வோம் என்ற சொல்லுக்கு சொல்லை ஒத்துதானே இருக்கு இல்லையா? நம்மிடம் வரும், எப்போ இருக்கும் எப்போ போகுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அது உண்மையான செல்வமா என்பதை நாம் உணர வேண்டும். உண்மையான செல்வம் எது? இறைவனுடைய திருவருட்செல்வம் இருக்கே, அதுதான் உண்மையான செல்வம். ஏன்னா அந்த செல்வம் நம்மை வந்து அடைந்து விட்டதென்றால் நம்மை விட்டு அது போகவே போகாது. அதை உணர்ந்தோம் என்றால், திருவருள் நம்மோட எப்பவும் இருக்கு, அதை உணர்ந்து விட்டோம் என்றால் அது நம்மை விட்டு போகவே போகாது, என்றைக்கும் நம்முடனேயே இருக்கும் இறைவனின் திருவருட்செல்வம். அடுத்து செல்வம், செல்வம் பெற்று உலகத்து செல்வம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அந்த உலகத்து செல்வம் அதன் பயன் என்ன? ஈதல், மற்றவர்களுக்கு கொடுத்தல். இங்கே இவருடைய புராணம் என்ன கூறுகின்றது? அடியார்களுக்கு கொடுத்தல். அடியார்களோடு நாம் இணங்கி இருந்தோம் என்றால் அந்த அடியார்கள் நம்மை நல்வழிக்கு இட்டு செல்வார்கள். நம் மனது உலகத்து பற்றை விட்டு இறைவனை பற்றுகின்ற தன்மையை கொள்ளும். எனவே செல்வத்துக்குடைய பயன் என்ன? அதை செல்வம் இருந்தால் அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து இறைவன் மீது மாறாத பக்தியோடு இருத்தல், அவன் மீது பற்று கொண்டு இருத்தல். அந்த பற்று இருக்கும்போது நம்மை சுற்றி நிகழ்கின்ற துன்பமோ அல்லது வேறு இன்பங்களோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த பரம்பொருள் ஒருவன் தான் தெரிவான் இல்லையா? அந்த கோயில்ல விளக்கேற்றணும். எப்படி விளக்கேற்றணும்? உள்ளும் புறம்பும் ஏற்றணும், அல்லும் பகலும் ஏற்றணும். அது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த அந்த அன்பு, அது மட்டுமே நம் மனதிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தவறான வழியிலோ அல்லது உலகத்து பற்றிலே நாம் அப்படியே ஈடுபட்டு சிற்றின்ப வேட்கையோடையே இங்கே இருந்து மீண்டும் பிறந்து 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 கரங்கும் சகடமும் போல இங்க பிறவி எடுத்து நாம திரிய மாட்டோம். எனவே மாறாத இறை அன்பு வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து அடியார்களுக்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்வதே நம் தலையாய கடமையாக கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றார். எந்த இடருக்கும் கலங்காமல் இருக்க வேண்டும். பேராத பேராளர்னு கூறினார் இல்லையா? அது என்ன இடர் இருந்தாலும் அதற்கு நாம் கலங்க தேவையில்லை. இதற்கு சைவ சித்தாந்தமும் நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுகின்றது. என்னன்னா, இந்த பிறவியிலே நாம் எடுத்து வருகின்ற வினை, இந்த பிறவிக்கு இவ்வளவுதான் அனுபவிக்க முடியும் இந்த உயிருக்கு என்றுதான் இறைவன் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் கீழ்கணக்கு எழுதி நமக்கு கொடுத்து அனுப்புகிறான். நமக்கு தாங்க முடியாத எதையும் அவன் நமக்கு தருவதில்லை. எவ்வளவு தாங்க முடியாத துயர்னு நாம நினைச்சாலும், இது எவ்வளவு பெரிய துயரம், இது என்னால தாங்க முடியுமான்னு நினைச்சா, இந்த துயரத்தை எனக்கு
என்னுடைய வினையின் பயனாக நான் அனுபவிக்கின்றேன். அந்த வினையின் பயனாக நான் அனுபவிக்கின்ற இந்த துயரம் என்னால் தாங்க முடியும் என்பதனால் தான் இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான். அந்த துயரத்திற்கு அது அந்த நேரத்தை நான் கடந்து செல்வதற்கு இறைவன் என் உடனாக இருந்து எனக்கு துணை நிற்பான் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் துயரம் நம்மை வருத்தாது. நாம் செய்த வினைதான பயன் நமக்கு வருகிறது. அதை அனுபவித்துத்தானே தீர்க்கணும் இல்லையா? அதனால எந்த இடருக்கும் மனம் கலங்கவே கூடாது. எந்த ஒரு கதவை அடைத்தால் மற்றொரு கதவு நமக்காக திறக்கும். எனவே இந்த இடர் அந்தாக்குல இடிந்து போய் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு என்று நினைக்க வேண்டாம் என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு, இவருடைய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. செல்வம் போயிட்டா சரி போட்டும், எண்ணெய் வாங்கி வித்து அந்த கூலியில நான் எண்ணெய் வாங்கி விளக்கேத்துறேன். அந்த எண்ணெயும் தரமாட்டேங்கிறாங்களா, சரி செக்குல வேலை பார்க்குறேன் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போறாரு. உடனே அவர் இது பண்ணல. ரொம்ப முற்றி போன பிறகுதான் அப்போ மனம் தளரல, ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படித்தான் முடிவெடுத்து இறைவனின் திருவருளை அடைகின்றார். முட்டு வந்தால் மற்றொரு வழியை தேடுவது என்பதையும் இந்த புராணம் நமக்கு நினைவூட்டும் என்று ஏதோ வாழ்க்கைக்கு தேவையாக நம்மால் கொண்டு செல்லக்கூடிய கருத்துக்கள் சிலவற்றை நாம் எடுத்து செல்வோம் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, இங்கே ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே கலியநாயனாரின் புராணத்தை சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் அப்பர் அருள்நெறி மன்றத்தார்க்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீழ்புவி வாழிய கோதில் சைவக் குலமிக வாழியவே. திருச்சிற்றம்பலம்.